ஹாய் எவ்ரி ஒன், இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிற ப்ராடக்ட் என்னென்னா ஐஎஃப்பி டிஷ்வாஷருக்கு தேவையான டிட்டர்ஜென்ட், சால்ட்டு, ரின்ஸ், எய்ட் அதை பற்றி தான் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இது வந்து எங்கேருந்து வாங்கியிருக்கோம்னா டைரெக்டாகவே ஐஎஃப்பிலேருந்து வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நல்லா பேக்கிங் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஎஃப்பி எசென்ஷியல் ஆட்டோ டிஷ். இது வந்து டிஷ்வாஷிங் சால்ட்டு. இது வந்து எவ்வளோனா 1 kg இருக்குது கெப்பாசிட்டி வந்து. இது வந்து பார்த்திங்கன்னா 20லேருந்து 30 சைக்கிள்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 1 kg ஃபுல்லாகவே அந்த மிஷினில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ டிஷ்வாஷிங் டிட்டர்ஜென்ட். இந்த டிட்டர்ஜென்ட் பார்த்திங்கன்னா டெய்லி வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சால்ட் வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா 20லேருந்து 30 சைக்கிள்ஸ்க்கு அப்புறம் வந்து யூஸ் பண்ணுறது. இந்த டிட்டர்ஜென்ட் பார்த்திங்கன்னா இதுவும் 1 kg தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி வந்து எப்போல்லாம் வாஷிங்க்கு வந்து போடுறோமோ அப்போல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக உள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரின்ஸ் எய்டு. இந்த ரின்ஸ் எய்டு வந்து பார்த்திங்கன்னா எதுக்காகன்னா நம்ம டிஷ்வாஷரில் வந்து அந்த எதுவும் ஸ்மெல்லெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக தான் இது வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து 20லேருந்து 30 சைக்கிள்ஸுக்கு ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிடணும். இது வந்து எவ்வளோன்னா 200 ml. இந்த 3 ப்ராடக்ட்டும் சேர்ந்து தான் நம்ம அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். டிட்டர்ஜென்ட் சால்ட்டெல்லாம் நம்ம அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த மிஷினில் வந்து எப்படி யூஸ் பண்ணுங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து மிஷினை ஆன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து சால்ட்டு இல்லைங்கிறதுனால ஒரு இண்டிகேஷன் காட்டுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா சால்ட் வந்து ஃபில் பண்ண போகிறோம். அடியில் உள்ள இந்த லோயர் ரேக்கை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த இது இருக்கும், இதையும் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இங்கே தான் வந்து நம்ம சால்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த சால்ட் வந்து இந்த மிஷினுக்கு வந்து எதுக்காக ரொம்ப எசென்ஷியல்னால், இந்த நார்மலாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த வாட்டர் வந்து ஹார்டு வாட்டராக இருக்கும். அந்த ஹார்டு வாட்டரை வந்து லெஸ் கால்கரியஸ் வாட்டராக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வந்து சால்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த சால்ட் வந்து யூஸ் பண்ணலன்னா என்ன ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் கிடைக்குதுன்னா, நம்ம மிஷினோட வாஷிங் குவாலிட்டி வந்து கம்மியாயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் லைம் டெபாசிட் வந்து நம்மளோட பாத்திரத்துலலாம் படியும். அப்போ பார்த்திங்கன்னா பாத்திரம் வந்து பளபளன்னு ஷைனிங்காக இருக்காது, அப்படியே ஒரு வெள்ளை படிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிஷினுக்கும் வந்து அது அடுத்தடுத்து நெக்ஸ்ட் டைம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வாஷிங் குவாலிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த நம்ம சால்ட்டு வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த சால்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 20 to 30 சைக்கிள்ஸ் இல்லைன்னா டிபெண்டிங் அப்பான் நீங்கள் 1 month அந்த மாதிரி, இல்லைன்னா அதுவும் இல்லைன்னா அந்த இண்டிகேஷன் காட்டும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சால்ட்டை வந்து யூஸ் பண்ணுங்கள். 1 kg இந்த சால்ட்டு அது ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க. உள்ளே பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு இல்லைன்னா அப்படி கொஞ்சம் இங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து ஃபுல்லாக இது பண்ணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது நெக்ஸ்ட் என்னென்னா இந்த கேப்பை வந்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்படி பார்த்துட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க அப்படி கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்கா இல்லையான்னு. நெக்ஸ்ட்டு என்னென்னா ஆட்டோ டிஷ்ஷுன்னு ஒன்று, இது வந்து பார்த்திங்கன்னா ரின்ஸ் எய்டுன்னு சொல்லிட்டு ஒன்று. இது வந்து எங்கே ஃபில் பண்ணணும்னா இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். இந்த ரின்ஸ் எய்டு வந்து எவ்வளோன்னா 200 ml வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல்லாக வந்து இதில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ரின்ஸ் எய்டும் அந்த சால்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எசென்ஷியல்.
ஃபில் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஃபில் ஆனோன்னே க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஷ் வாஷிங் டிட்டர்ஜென்ட். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போதும் வந்து ஒரு வாட்டி பாத்திரம் யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட் வந்து இது வந்து எவ்வளோனா, இதுவும் 1 kg தான் வாங்கியிருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ வந்து இதில் வந்து கொட்டுறோன்னா, இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். 8 ப்ரோக்ராம்ஸுக்கு பார்த்திங்கன்னா 25 ml வந்து தான் யூஸ் பண்ணாலே போதும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ரின்சைடு இந்த டிட்டர்ஜென்ட்டுக்கு பதிலாக ஒரு டேப்லெட் ஒன்று விற்கிது. அந்த டேப்லெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோன்னா நியர்லி 700லேருந்து 800 வருது. இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 15 ml. இன்னும் கொஞ்சம் இந்த பாருங்கள், இந்த மேலே வந்து ஒரு கோடு இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 25 ml. நார்மலாக எல்லா இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 25 ml வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணாலே போதும். ரொம்ப வந்து இந்த டிட்டர்ஜென்ட் கூட யூஸ் பண்ண தேவையில்லை. ஓரளவு கம்மியாகவே ஒரு 25 ml வந்து யூஸ் பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும் எல்லா வாஷுக்கும் வந்து. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு வாஷிங் குவாலிட்டி வந்து கரெக்டாக இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த ப்ரீ வாஷ்க்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ண மாட்டோம். பாக்கி அடுத்தது உள்ள ஒரு 8 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. 8 ப்ரோக்ராம்ஸுக்கும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த டிட்டர்ஜென்ட் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த டிட்டர்ஜென்ட்டோட ப்ரைஸ் அப்புறம் குவான்டிட்டி பார்த்துடலாம். இதோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 1 kg. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 400. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி தான், நம்ம என்ன ப்ரோக்ராம்ஸ் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த டிட்டர்ஜென்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சால்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 190. இதுவும் வந்து 1 kg. ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த சால்ட் வந்து நம்ம அடிக்கடி வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரின்ஸ் எய்டும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து 190. இது வந்து 200 ml. இதுவே வந்து போதும். இந்த சால்ட்டும் இந்த ரின்ஸ் எய்டும் மந்த்லி ஒன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுதான் பார்த்திங்கன்னா டிட்டர்ஜென்ட் வந்து எவ்ரி வாஷ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு ஆல்டர்னேட்டாக வந்து டேப்லெட் ஒன்று சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டேப்லெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 டேப்லெட்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. அதோட ப்ரைஸ் அரௌண்டு 800 வருது. இது எல்லாமே சேர்த்திங்கன்னா ஒரு 600 to 700 தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலாகவும் இருக்கும், நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். கொஞ்சம் மந்த் வைஸ் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நம்ம இந்த டிட்டர்ஜென்ட் வந்து ரொம்ப யூஸ் ஆகாது. 25 ml தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சால்ட்டு ரின்ஸ் எய்டு இது தான் பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட ப்ரைஸ் கூட பார்த்திங்கன்னா 190 இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா 190 கிட்ட தான் வருது. இதை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த டிட்டர்ஜென்ட்ஸ் இந்த சால்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு விட டேப்லெட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.